ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் பைன் லேப்ஸோட ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்கள் இந்த சேனலோட முதல் வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்கள் செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காமல் கன்சல்ட் பண்ணணும். இங்கே நாங்கள் ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸா எடுத்துக்க கூடாது. ஸோ இந்த ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட போர்ட்ஃபோலியோக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுவேனா மாட்டேனா அதை பேஸ் பண்ணி இருக்கிற கருத்து தான். இது ஒரு ஒப்பீனியன் தான். நீங்க இதையே ஃபாலோ பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனா எடுக்கவே கூடாது. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா நிறைய பிஓஎஸ் மிஷின்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் மிஷின்ஸ், இந்த மால்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குரோமா அந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் விற்கிற கம்பெனிஸ்லேயும் பார்த்துருப்பீங்க. உங்கள் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின்ஸ் இருக்கும். அது மேக்ஸிமம் இப்போ பார்த்தீங்கன்னா பைன் லேப்ஸாக தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபின்டெக் பிளாட்ஃபார்மாக இந்த கம்பெனி இருக்காங்க. ஃபினான்ஷியல் 2025ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி அளவுக்கு கிராஸ் டிரான்சாக்ஷன் வேல்யூ இந்த கம்பெனி ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. அதுல 5.68 பில்லியன் டோட்டல் டிரான்சாக்ஷனா இருந்திருக்கு. இந்த கம்பெனியோட ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னா நிறைய கன்சியூமர் பிராண்ட்ஸ் ஆன குரோமா, HDFC பேங்க், எல்ஜி மட்டும் இருக்கு. அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய என்டர்பிரைசஸும் இந்த கம்பெனி டை அப் பண்ணிருக்காங்க இவங்களோட சர்வீசஸை ஆக்சஸ் பண்றதுக்கு. இந்த கம்பெனி இந்தியாவில மட்டும் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணாம மலேசியா, UAE, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, US அண்ட் ஆப்பிரிக்கால இருந்திருக்காங்க. பின்ன பிட்வீன் த ஃபினான்ஷியல் 2023 அண்ட் 2025ல இவங்களோட இன்டர்நேஷனல் மார்க்கெட்டோட ரெவன்யூ மட்டுமே 58% அளவுக்கு இருந்திருக்கு. இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் 2024-2025 ஆல்மோஸ்ட் 18% அளவுக்கு உயர்ந்திருக்கு. ஓவர்சீஸ் பிசினஸ் பாத்தீங்கன்னா ₹100 அவங்க சம்பாதிக்கிறாங்கன்னா அதுல ₹15 ஓவர்சீஸ் பிசினஸ் அவங்க டோட்டல் ரெவன்யூல வந்திருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 9,433.25 மில்லியனா இந்திய ரூபாய் மதிப்புப்படி இருக்குங்க. இப்போ இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சோ இந்த கம்பெனியோட EV by EBITDA 68 டைம்ஸ் earnings இருக்குங்க. பிரைஸ் டு சேல்ஸ் 10.9x இருக்குங்க. பிரைஸ் டு earning ரேஷியோ கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க லாஸ் மேக்கிங் ஃப்ரம் ரீசென்ட் குவார்டர்ல மட்டும்தான் இவங்க ப்ராஃபிட்டபிளா மாறி இருக்காங்க. ஃபார்வர்ட் earnings போட்டு எடுத்து பார்த்தா கூட 75 டைம்ஸ் earnings இருக்காங்க. இது இந்த இண்டஸ்ட்ரி ஆவரேஜான 60 டைம்ஸ் earnings விட அதிகமாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இந்தியா மார்ட் அந்த மாதிரி இருக்கிற கம்பெனி, ஜாகிள் ப்ரீபெய்ட் அந்த மாதிரி இருக்கிற கம்பெனியை கம்பேர் பண்ண சொல்லும்போது இந்த வேல்யூவேஷன் கொஞ்சம் அதிகமாவே இருக்குங்க. இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். இந்த கம்பெனியோட ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் கேஷ் ஃப்ளோ பாத்தீங்கன்னா நெகட்டிவா இருக்கு. ஸோ அதுக்கு இவங்க எக்ஸ்பேன்ஷன் பிளான்ல இருக்காங்க, மேனுஃபேக்சரிங்ல இருக்காங்க. ஸோ ஸ்ப்ரீல இருக்கனால இந்த ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் நெகட்டிவா இருக்குன்னு சொல்லி அவங்களோட இது நாம எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனிக்கு நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கு. லைக் ரேசர் பே, பேடிஎம், அது மட்டும் இல்லாம போன் பேவும் இருக்கு. பிளஸ் இந்த கம்பெனி ரீசன்ட் குவார்டர்ல வாங்கின ப்ராஃபிட் கூட பாத்தீங்கன்னா டிஃபர்ட் டாக்ஸ் கிரெடிட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். கம்ப்ளீட்டா இந்த கம்பெனி ப்ராஃபிட்டபிளா மாறிட்டாங்களா, இல்லைன்னா சில அதர் இன்கம் அட்ஜஸ்ட்மெண்டால ப்ராஃபிட்டபிளா மாறி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கம்பெனிக்கு இன்னொரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் நான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெஃப்டி வேல்யூவேஷன்ஸ்ல வராங்க. ஈவன் தோ அவங்களுக்கு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் மார்க்கெட் ஷேர் இருந்தாலும் ஃபியூச்சர் ஏர்னிங்ஸை இப்பவே டிஸ்கவுண்ட் பண்ணி ஒரு 75 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கேட்கறாங்களோ, இன்னும் ப்ராஃபிட்டே மேக் பண்ணாத கம்பெனி 75 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கேட்கறாங்களோன்னு சொல்லி வேல்யூவேஷன்ஸ் அதிகமா இருக்கு. ஈவன் தோ பிரைஸ் டு சேல்ஸ், EV by EBITDA எடுத்து பார்க்கும்பொழுது கூட. இப்போ இந்த கம்பெனியோட கன்க்ளூஷன் பார்த்துருவோம். ஓவராலா இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இது அட்ராக்டிவா இருக்கும். ஸோ நிறைய இடத்துல பார்த்திருக்கேன். ஸோ கன்சியூமர் ஃபேஸிங்கா இருக்கு. நிறைய கம்பெனிஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ அதனால இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல growth இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியா தான் நிறைய UPI பேமெண்ட் டிரான்சாக்ஷன் அதிகமா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு யூசேஜும் அதிகமா இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். எஸ், அதெல்லாம் இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு ஒரு growth ஆப்பர்ச்சுனிட்டா, ஒரு growth ட்ரிகர்ஸ்னா அதை நான் மறக்கவே இல்லை. ஆனா இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் ஹையர் சைடா இருக்கிறதுனால இப்போதைக்கு இந்த IPO பாத்தீங்கன்னா ஒரு ஹை ரிஸ்க் டேக்கிங் இன்வெஸ்டரா இருக்கிறவங்களுக்கு கரெக்டா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதெல்லாமே பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி IPOலயும் ஸ்டாக்லயும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரோ இல்ல செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரோ மறக்காம கன்சல்ட் பண்ணீங்கன்னா செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட்டுக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.